அந்த வாகனம் வந்து இப்போது செயலிழந்து இருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கை? உடனடியாக அது சீராய்வு செய்யப்பட்டு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் கிடையாது, ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கூட நல்ல திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்தால் அது சீராய்வு செய்யப்பட்டு அதனுடைய இம்பேக்ட் தாக்கம் எப்படி இருக்குன்னு ஒரு அளவீடு செய்து அதெல்லாம் தொடரலாங்க. இன்றைய தினம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, உங்களை பார்க்க வருகிற இந்த நேரத்தில் தான் அந்த நல்ல செய்தி வந்தது. எங்களுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவது அதிகரித்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது தொடக்க கல்வி. அந்த தொடக்க கல்வியில தங்களுடைய குழந்தைகளை வாஞ்சையோடு கொண்டு வந்து பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் எங்களுடைய கண்கள்னு நான் அடிக்கடி சொல்வேன். இந்த கண்களுக்கு இப்பொழுது புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் பெருகி இருக்கக்கூடிய இந்த புதிய மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அடுத்தடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளுக்கான ஆய்வு பணியும் போயிட்டு சந்திச்சவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 55 லட்சமா இருந்த மாணவர் சேர்க்கை வந்து 45 லட்சமா குறைச்சிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா வந்து பள்ளியில் நடத்த சங்கங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஜாஸ்தி பழைய டேட்டா, இன்னைக்கு காலையில தான் புதிய டேட்டா எக்ஸாக்டா வந்திருக்கு. இன்னும் அது அதிகரிக்கும். ஏன்னா இப்ப சில இடங்கள்லாம் இடைநிற்றல் இடத்தெல்லாம் நேரா வீட்டுக்கே போய் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணிகள் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு பீரியட்லயும் இதை வந்து அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதை நான் தெரியப்படுத்துறேன். அது மட்டுமல்ல, கடந்த 2 தினங்கள்ல நூற்றுக்கணக்கான சங்க பிரதிநிதிகள்லாம் நேரில் அழைத்து இதுக்கு முன்னாடியே சந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நீ நடக்க போவே நல்லவையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுடைய கருப்பொருள் என்ன முக்கியமான கோரிக்கைகள்னு அதையும் ஆவணப்படுத்தி அது ஒரே நாள்ல பார்க்க முடியல. அப்ப சில பேர்லாம் சங்கடப்பட்டாங்க, ஐயோ எங்களுக்கு காத்திருந்தோம், ஒரு 50 பேரை பார்த்தீங்க, மீதி பேரை பார்க்கலையே. உடனே அடுத்த நாளுக்குரிய எல்லா நிகழ்வையும் ரத்து பண்ணிட்டு அவர்களையும் நேரில் பார்த்து அவர்களை நேரில் சந்தித்து அவர்களினுடைய மனக்குறைகளை கேட்டு உணவு உபசாரம் செய்து அதை அத்தனையும் நாங்கள் டிஜிட்டலா இப்பொழுது பதிவு பண்ணிடுறோம். இத்தனை நாளா வாங்கி அப்படியே விட்டுருவாங்க. இந்த பக்கம் வாங்குறதுக்கே நேரம் பத்தாது. ஆனா முதல் முறையா அதை எல்லாமே டிஜிட்டலா ஆவணப்படுத்தி இதன் மீது எடுக்கப்படுற நடவடிக்கை என்ன, அதன் சீராய்வு என்ன, போன வாரத்தை விட இந்த வாரம் என்ன நடவடிக்கை எடுத்தோம், குறைஞ்சது 2 கூட்டம் நடத்தணுமா, பினான்ஸ்ல போய் பேசணுமா, எது நிதி பிரச்சனை, எது நிர்வாக பிரச்சனை, எது மக்கள் பிரச்சனை, எது மாணவர் பிரச்சனை. 3 விஷயம் முக்கியங்க. மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், இது 3 சார்ந்தது பெரும்பாலும் பிரச்சனை. 1 மாணவர்களால் பிரச்சனை அல்லது மாணவர்கள் பிரச்சனை. 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3 பள்ளிக்கூடம் இருக்கும், மாணவர்கள் இருக்கும், ஆனா ஆசிரியர்கள் சார்ந்த பிரச்சனை. இதையெல்லாம் அடையாளம் காணப்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு முறையில் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்த செய்தியும் வந்திருக்கு.